இந்த நாளுக்குரிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 166. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியரின் அருளினாலும் உங்களுக்கு அமைதியும் ஆசியும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் விரும்புவதை அல்ல, நீர் சொல்லுவதை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு புதிய நாளின் காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக காலைதோறும் புதிதாக இருக்கிற ஆண்டுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த செய்தி வேளையில வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் ஸ்பீக்கரை கொஞ்சம் தள்ளி வை. ஸ்பீக்கர் கொஞ்சம் சாட்சி. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை இன்றைக்கு திருமறை பகுதியாக வாசிக்க நாம் கேட்டோம். திங்கட்கிழமையிலிருந்து the persons who lied in the Bible and the reasons, திருமறையில பொய் சொன்னவர்களும் அதனுடைய காரணங்களும் என்ற தலைப்பில் அதனுடைய முதல் பகுதியை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தண்டிக்கப்பட்ட பொய்கள், convicted lies, தண்டிக்கப்பட்ட பொய். யோசேப்பினுடைய சகோதரர்கள் சொன்ன பொய்யை குறித்து திங்கட்கிழமை எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். நேற்றைய தினத்தில் கேயாசி என்கிற எலிசாவின் ஊழியக்காரன் சொன்ன பொய், அதனுடைய விளைவை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு அறிமுகமான அனனியா சப்பீராள் என்கிற இந்த தம்பதிகள் ஏன் பொய் சொன்னார்கள், அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய விளைவு என்ன என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் நாளில் யோசேப்பின் சகோதரர்கள் பொய் சொன்னதற்கு காரணம் a crisis
in their relationship. அவருடைய உறவுகளிலே இருந்த ஒரு சிக்கல், அந்த சிக்கலின் வழியாய் அவர்களுக்குள்ளே இருந்த பொறாமை அவர்களை பொய் சொல்ல வைத்தது. நேற்றைய தினத்துல a desire for the money, பணத்தின் மேலே செல்வத்தின் மேலே கேயாசிக்கு இருந்த பேராசை அவனை பொய் சொல்ல வைத்தது. இன்றைக்கு அனனியா சப்பீராள் 2 பேரும் துணிந்து ஒரு பொய் சொல்லுகிறார்கள். பொய் சொல்லுவதிலே அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. காரணம் என்னவென்றால், a selfish mind refuses to share their possessions. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சுயநல மனப்பான்மை இருந்து தங்களுக்கு உரியதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மனமில்லாத சூழ்நிலையில் தங்களுடையதையே வஞ்சித்து பதுக்கி வைத்தார்கள். அதன் காரணம் என்ன, அதனுடைய விளைவு என்ன, செய்தியினூடாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அனனியா என்கிற இந்த பெயர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 3 நபர்களுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருந்தது. ஒன்று 5ஆம் அதிகாரத்திலே நாம் சந்திக்கிற அனனியா, அவருடைய மனைவி சப்பீராள். இன்னொன்று 9ஆம் அதிகாரத்துல சவுலோடு கூட தொடர்பிலே வருகிற அனனியா என்கிற கர்த்தருடைய சீடன். அடுத்தது 23ஆம் அதிகாரத்துல ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியனாகிய அனனியா. ஆக புதிய ஏற்பாட்டின் காலத்துல இந்த அனனியா என்கிற பெயர் கொஞ்சம் பிரபலமான ஒரு பெயராக இருந்திருக்கிறது. அனனியா என்றால் யாவே has been gracious என்று அதற்கு பொருள். கடவுள் கிருபை நிறைந்தவர் என்பதுதான் அனனியாஸ் என்கிற அந்த எபிரேய மற்றும் கிரேக்க வார்த்தையினுடைய பொருளாய் இருக்கிறது. சப்பீராள் என்றால் சஃபயர் என்று சொல்லப்படுகிற நவரத்தன கல்லிலே ஒரு கல், நீல நிறத்திலே அது இருக்கும், நீலமணி கல் என்று நாம் அதை சொல்லுவோம். இந்த 2 தம்பதிகளும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் திருச்சபையில் தங்களை இணைத்து கொண்ட ஒரு தம்பதிகள். ஆதி திருச்சபையில யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சில குறிப்புகள் மட்டுமே திருமறையில இருக்கும். முதலிலே ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றதற்கு பிறகு அதனுடைய பாதை, திருச்சபையின் பாதை, அந்த திருச்சபையினுடைய சிந்தை, அந்த திருச்சபையினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை முதலிலே நாம் புரிந்து கொண்டு அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். இதனுடைய பின்னணியம் என்னவென்றால், தூய ஆவியானவர் அருளப்பட்டதற்கு பிறகு எருசலேமில் இந்த இயேசுவின் சீடர்கள் 120 பேர், அந்த மேல் வீட்டறையிலே தங்கியிருந்தவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாக பல்வேறு விதமான மொழிகளை அவர்கள் பேசுகிறார்கள். அதன் பிறகு பேதுரு அப்போஸ்தலன் அந்த திரளான கூட்டத்தின் நடுவிலே எழுந்து நின்று, இயேசுதான் கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் தி மெஸ்ஸையா, அவரை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிரோடு கூட 3ஆவது நாள் எழுப்பினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே கடவுள் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று ஆணித்தரமாக பேசி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த செய்தி, இந்த சாட்சி எருசலேமிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த பாதிப்பை சந்தித்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் எல்லாரும் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உள்ள ஒரே கூட்டமாய்
வாழ்ந்து வருகிறார்கள். இப்படித்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். இப்படி இந்த சமூகம் ஒரு புதிய சமூகமாக, சாட்சியின் சமூகமாக, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சி பகருகிற சமூகமாக இந்த சமூகம் வளர்ந்து வருகிறது. இப்படி வளர்ந்து வருகிற இந்த சமூகம் ஏராளமான சவால்களையும் என்ன செய்கிறது? சந்திக்கிறது. A community that faces a lot of challenges to survive. அந்த எருசலேமிலே வாழ்வதற்கு பல்வேறு விதமான சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. A community that grows despite persecution. சித்திரவதைகளுக்கு மத்தியில வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகமாய் இந்த சமூகம் இருக்கிறது. அடுத்து, a community that sets a role model for others. தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில ஒரு நல்ல முன்மாதிரியான சமூகமாக தங்களை அவர்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். சொல்றது புரியுதா? பல்வேறு விதமான மக்கள், பல்வேறு விதமான சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த எருசலேமில பரிசுத்த ஆவியானவரை பெற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் விளங்குகிற இந்த சமூகம் மற்ற சமூகத்துக்கு நல்ல முன்மாதிரியாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டது. அது மாத்திரமல்ல, a community that is astonishing and threatening the Jewish community. யூத மக்களுக்கு இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் பயத்தையும் கொடுத்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா அப்படித்தான் எழுதுகிறார். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இது எப்படியே முடியுமோ அப்படித்தான் இந்த கிறிஸ்தவ சமூகம், ஆண்டவருக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்ற சமூகம் இப்படித்தான் வளர ஆரம்பித்தது. இப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்த சமூகத்துல ஒரு புதிய செயல்முறை நடைமுறைக்கு வருகிறது. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் புதிய நடைமுறைகள், செயல்முறைகள் சட்ட வடிவாக நடைமுறைக்கு வரும். ஒவ்வொரு ஆட்சி மாறுகிற போதும் அந்த ஆட்சி மாற்றத்தில் they used to introduce some important bills and amendments. ஒவ்வொரு ஆட்சி வருகிற போதும் மிக முக்கியமான சில சட்ட முன்வடிவுகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். 2 நாட்களுக்கு முன்பு இந்தியாவில் CAA என்கிற ஒரு சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டம் நல்லது என்று ஒரு சாரார் சொல்ல, இந்த சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாய் இருக்கும். யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்திய குடிமகள் அல்ல என்று சொல்லி நாடு கடத்துவதற்கான சாத்தியங்களும் இந்த சட்டத்தில் இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதை போல ஒரு புதிய சமூகம் இங்கே உருவாகி இருக்கிறது. அந்த சமூகத்தில் செயல்பாட்டில் ஒரு புதிய நடைமுறை வருகிறது. இதுல ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், அந்த நடைமுறையை அப்போஸ்தலர்கள் என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 43ஆம் வசனத்துல எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். It was not introduced by the apostles. The system was not introduced by the apostles. இந்த ஒரு நடைமுறை அப்போஸ்தலர்களாலே அறிமுகம் செய்யப்படவே இல்லை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் செய்தி கொடுக்கிற போது, அந்த செய்தி அவர்கள் விசுவாசிக்கிற போது, அவர்களுக்கு புரிந்த தெரிந்த ஒரு அடிப்படை செய்தி
கடவுள் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் இயேசுவின் வருகை சீக்கிரமாய் இருக்க போகிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரமேறுகிற போது தூதர்கள் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். 11வது வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு இழுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுதி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். There was no a particular time was mentioned by the angels. இந்த நாள், இந்த நேரம் வருவார் அப்படியெல்லாம் இல்ல. உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து போன இயேசு மறுபடியும் வருவார். இதை எப்படி புரிந்து கொண்டது ஆதி திருச்சபை? ஆண்டவருடைய வருகை மிக மிக அருகாமையில் இருக்கிறது. The coming of the Lord is very near. மிகவும் அருகாமையில் இருக்கிறது. அதனால நம்ம ஏன் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு, சொத்துக்கு மேல சொத்தை ஏன் சேர்த்து வச்சுட்டு இருப்பானே? ஆண்டோடைய வருகை வந்துச்சுன்னா ஆண்டவரோட என்ன செஞ்சிடலாம்? மேகங்களோடு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆண்டவரோட போயிருவோம். இந்த சொத்தெல்லாம் நமக்கு வேணாம் என்று சொல்லி சொத்துக்களை எல்லாம் பெற்று அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இப்படி தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்றவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்போஸ்தலரின் பாதத்துல வைக்கிறார்கள். தாங்களாவே எளியா செயல்படல. இது ஒரு புதிய சமூகம், ஒரு புதிய நடைமுறை வருகிறது. இனி எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. பொதுவுடைமை சிந்தை, அந்த பொதுவுடைமை தத்துவம் உருவானதின் பின்னணியத்தில் இந்த திருமறை பகுதி இருப்பதை அநேகர் உரைத்திருக்கிறார்கள் இல்லையா? கம்யூனிச சித்தாந்தம் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லவா? அந்த சித்தாந்தத்தின் உருவாக்கத்தின் ஒரு பின்னணியத்துல இந்த சமூகம் செய்த இந்த அற்புதமான செயல் இருந்தது என்பது ஒரு புரிதல். இப்படி எல்லாரும் தங்களுக்குரியவை விற்று அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதனை தேவையுள்ள மக்களோடு கூட பகிர்ந்து கொள்வதாக இந்த பகுதியில வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் 32வது வசனம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளா இருந்தார்கள், ஒருவராகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவே இல்லை. இது எனக்கு, இது என்னுடையது என்று சொல்லாத மனநிலையில் வாழ்ந்த ஒரு சமூகம் ஆதி திருச்சபையின் சமூகம். அடுத்தது, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. எவ்ரிதிங் காமன் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாய் இருந்தது. அதோடு இல்ல, அடுத்த ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. 35 அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இதை எங்க பார்க்கணும் அப்படின்னா, யாத்திராகம புத்தகத்துல ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னதை மோசே பகிர்ந்து கொள்ளுகிறார். உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. கொஞ்சமா சேர்த்தவனுக்கு பற்றாக்குறை வந்ததில்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதமும் இருந்ததில்லை இல்லையா? அப்படி ஒரு முறைமை பழைய ஏற்பாட்டில் இருந்ததை இந்த புதிய ஏற்பாட்டின் திருச்சபை தெரிந்தோ தெரியாமலேயோ என்ன செய்யறாங்க? தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. There was a sharing discipline. பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஒழுங்கு அந்த சபைக்குள்ள இருந்தது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அந்த சமூகத்துல எல்லாரும் பகிர்ந்து வாழ்ந்ததுனால ஒருவருக்கும் எதில் குறைவே இல்லை. அவனுடைய தேவை சந்திக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிஸ்டம், நடைமுறை முதல் திருச்சபையில அவர்கள் கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள்.
இப்ப 2 பேரை திருமறை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒன்று சீப்புரு தீவை சேர்ந்த சீடனாகிய பர்னபா. அவர் சீப்புரு தீவில் இருந்து எருசலேமுக்கு வருகிறார். வந்தவர் என்ன செய்யறாரு? தனக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலரின் பாதத்துல அவர் வைக்கிறார். 37வது வசனம், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தான். இப்படி ஒரு மனிதனை லூக்கா சொல்லிவிட்டு, சீப்புரு தீவை சேர்ந்த ஒரு மனிதன், அவனுடைய பெயர் பர்னபா, யோசே என்று ஒரு யூத பெயர் அவனுக்கு இருக்கிறது, அவன் தனக்குடைய சொத்தை எல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான் என்று சொல்லிவிட்டு, அடுத்த பகுதியில அனனியா சப்பீரா என்ற தம்பதிகள் எப்படி மற்ற மக்களோடு முரண்பட்டார்கள் என்பதை லூக்கா அறிமுகப்படுத்துகிறார். இந்த காட்சியில அனனியா சப்பீரால் 2 பேரும் பாக்குறாங்க, எல்லாரும் அவங்களுடைய சொத்தை எல்லாம் வித்து அப்போஸ்தலருக்கு கொடுக்குறாங்க. சரி, நம்மளே என்ன செஞ்சிருவோம், நம்ம சொத்தெல்லாம் வித்துருவோம். போறாங்க, விற்கிறாங்க, பைசா கையில வந்துருச்சு. மனுஷனுடைய புத்திய எதோடு ஒப்பிடுவாங்க? தமிழ்நாட்டுல குரங்கோட தான் ஒப்பிடுவாங்க. குரங்குக்கு என்ன கிடையாது, ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கும், அங்க தாவும், அங்க போவோம், இங்க போவோம், அதை பொறிக்கும் இதை பொறிக்கும், சாப்பிடாது, என்ன செய்யும், கடிச்சிட்டு கேள்வி வீசிடும். நம்ம அநேக ட்ரிப்பு போனோம், மிஷினரி பயணங்கள். அப்படி போகும்போதெல்லாம் இந்த குரங்குனால நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டோம். குற்றாலம் போயிட்டு திரும்பி பஸ் ஏறுறோம். அந்த கேம்பஸ்குள்ள நாங்க எல்லாம் வந்திருக்கோம்னு தெரிஞ்ச உடனே நிறைய பழங்களை விற்பனை பண்றவங்க, ஊறுகாய் விற்பனை பண்றவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து நம்ம மக்கள் எல்லாம் நல்லா வாங்கிட்டாங்க. 2 பேக்லயும் எல்லாம் வாங்கிட்டு கையில தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஆலிசமா போறாங்க, ஆலிசமாக்கு பின்னாடி நான் பின்னாடி வரேன். கொஞ்ச தூரம் போய் நல்லா என்கிட்ட கேட்டு போறாங்க, ஐயா நொங்கு சாப்பிடுவீங்களா? ஆமாம்மா சாப்பிடுவேன். போய் நொங்கெல்லாம் வாங்கிட்டு ஐயருக்கு அப்படின்ட்டு கையில தூக்கிட்டு 2 தூக்கிட்டு போறாங்க. திடீர்னு எங்கிருந்தா வந்துச்சோ குரங்கு, ஐயா அம்மா நினைக்கவே இல்லை, டக்குன்னு பையன் 2 பேக்கு தூக்கிட்டு ஓடிச்சு. அம்மா வாங்கின பழமெல்லாம் ரோட்ல அப்படியே சேதறி போய். போன மாசம் ஆடல்லி மிஷன் ஃபீல்டு பார்க்க போனோம். அங்கேயே இதே மாதிரிதான் அந்த குழந்தைகள்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. எங்கிருந்து வந்துச்சோ தெரியாது குரங்கு, அப்படியே வந்து பிடிக்கிட்டு ஓடிடுச்சு. ஆக இந்த மனிதனுடைய மனம் என்பது நேரத்துக்கு நேரம் என்ன செய்யும், மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு மனுஷன் புத்தி குரங்கு புத்தி என்று நாம் தமிழ்நாட்டில சொல்லுவது ஒரு வழக்கம். சரி, நிலத்தை வித்தாச்சு, கை நிறைய காசு வந்துருச்சு. காசை பார்த்த உடனே அனனியாவுக்கும் சப்பீராவுக்கும் மனது மாறிவிட்டது. எத்தனையும் கொண்டு போய் அங்க கொடுக்கணுமா? இவ்வளவு பணம் இருக்க, இவ்வளவு காசு இருக்க இல்லையா? சில நேரங்களில் விசுவாசிகள் மனசு இப்படி மாறும். பிள்ளைக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் மாச சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அப்படியே காணிக்கை கொண்டு போய் என்ன செஞ்சிருவேன், ஆண்டவருக்கு கொடுத்துருவேன். ஐடியில இருந்து முதல் மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய். வாழ்க்கையில முதல் முறையா 1 லட்சம் ரூபாய் கண்ணில் பார்த்தோன்னே சில நேரத்துல மனசு என்ன மாறும், 1 லட்சம் கொடுக்கணுமா, 50% கொடுத்துருவோமா? அப்புறம் என்ன யோசிக்கணும், 50% சாமி என்ன சொல்லியிருக்காரு, தசம மகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அதனால தசம மகம் தான் சாமி கேட்டிருக்காரு, தசம மகத்தை கொடுத்துடலாம். இப்படி என்ன செய்யும், மாறும். அதற்கு ஒரு நல்ல அடையாளம் அனனியா சப்பீரா. கை நிறைய பணத்தை பார்த்தோன்னே மனது மாறுகிறது. நம்பர் 1. 2வது, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டா ஒருவேளை நமக்குன்னு ஏதாவது தேவை வந்துருச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது? ஆண்டுடைய வார்த்தையின் மேல என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்லை. 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது,
தேவையுள்ள மக்களுக்கு அப்போஸ்தலர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? பகிர்ந்து கொடுத்தார்கள். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைந்து போகவே இல்லை. இதை சொல்லிட்டு தான் அனனியா சப்பீராவின் வாழ்க்கையை லூக்கா நமக்கு காட்டுகிறார். அப்ப இதற்கு முன்பு இந்த நடைமுறை நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த சபையில இது நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அதற்கு காரணம் கையில இருக்கிற பணம். உடனே 2 பேரும் சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க, இந்த காசுல கொஞ்சம் ஒரு பகுதி என்ன செஞ்சிடலாம், நமக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு இது உதவியா இருக்கும் என்று மனம் அறிய 2 பேரும் அதை வஞ்சித்து வைத்து விட்டு, முதல்ல வீட்டுக்கார ஐயா வர்றார், அனனியா, கொண்டு போய் பேதுருவின் பாதத்துல, அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறார். ஆவியானவர் வெளிப்படுத்தி விட்டார். பேதுரு கேட்கிறார், அனனியாவே, நிலத்தை இவ்வளவுதான் வித்தையா? உடனே அவர் சொல்றார், ஆமா ஐயா, இவ்வளவுதான் வித்துருங்க. அனனியாவை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, இந்த நிலத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அது யாருக்கு சொந்தம்? உனக்கு தான் சொந்தம். யாரும் கிட்ட வந்து என்ன செய்யல, குடுறா அப்படின்னு சொல்லி கேட்கல. நிலத்தை வித்துட்ட, பைசா வந்துருச்சு. அப்பவும் பைசா யார்கிட்ட தான் இருக்கு? உன்கிட்ட தான் இருக்கு. யாரும் என்ன செய்யல, உன்னை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். நீ கொடுக்கலன்னு உனக்கு சாபம் இல்லையா? நீங்க சில சபைகளை சொல்லுவாங்க இல்லையா, தசமபாகத்தை கொடுக்கவில்லை என்றால் சாபம் உன் வீட்டு வாசல்ல இருக்கும். பைபிள் அப்படி எல்லாம் போடவே இல்லை இல்லையா? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அந்த ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கை கொடுப்பதில வஞ்சனையான மனசோடு இருக்காங்க. ஏன் கொடுக்கணும்? நொண்டியா இருக்கிற ஆடு இல்லையா, அப்படிப்பட்ட குறைவுள்ள பொருட்களை கொண்டு கடலுக்கு கொடுக்கிறது. சில நேரம் நம்முடைய ஆலயத்துல காணிக்கணும் போது தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, செல்லும் செல்லாததெல்லாம் செட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி, செல்லாத நோட்டெல்லாம் நிறைய காணிக்க பையில இருந்த நாட்கள் உண்டு. இப்ப இருக்கு நான் சொல்லல. செல்லாத நோட்கள்லாம் அதெல்லாம் கோயில போட்டா பேங்க்ல என்ன செய்வாங்க, செலுத்திடுவாங்க. அப்படி எல்லாம் சில நாட்கள் இருந்தது உண்டு. ஆக இப்படி அனனியா சப்பீராள் மனதுக்குள்ள இந்த பொல்லாங்கான நிலைமையை பேதுரு ஆவியானவராலே உணர்த்தப்பட்டு சொல்லுகிறார். அந்த நிலத்தை விற்கும் போது அது உனக்கு தான் சொந்தம். நிலத்தை வித்து காசு கையில வந்ததுக்கு பிறகு உனக்கு தான் சொந்தம். யாரும் உங்ககிட்ட கேட்கல, நீயே வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஒரு பகுதியை பதுக்கி வச்சுட்டு இல்லையா, மீதத்தை கொண்டு வந்து சாமி பாதத்துல வைக்கிற, இது தப்பு இல்லையா? கேட்ட போதாவது உண்மையை சொல்லியிருக்கணும், பொய் சொல்லிட்ட. நீ கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னாய். சொன்ன மாத்திரத்துல அதே இடத்துல அனனியா மரித்து போகிறான். இறந்த உடனே அவனுடைய சரீரத்தை எடுத்து வாலிபர்கள் போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். இந்த விஷயம் தெரியாம 3 மணி நேரத்துக்கு பிறகு, ஏன்னா போன மனுஷனை காணமேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா திரும்பவும் அப்போஸ்தலர்களை சந்திக்க வருகிறாள். அந்த அம்மா வருவதை பார்த்து அந்த அம்மா சப்பீராள் இடத்திலும் பேதுரு கேட்கிறான், நீங்கள் நிலத்தை இந்த விலைக்கரைதுக்குத்தான் விற்றீர்களா என்று எனக்கு சொல் என்றால், உடனே அவள் இவ்வளவுக்கு தான் விற்றோம். இப்ப பேதுரு சப்பீராளை பார்த்து சொல்லுகிறாள், கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவியானவரை சோதிப்பதற்கு நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஒரே மனசோட இருக்கீங்க. திருச்சபை ஒரே மனதோடு ஒரே ஆவியோடு கூட நல்ல காரியத்துக்கு ஒரே மனது ஒரே ஆவி. ஆனா இங்க கணவனும் மனைவியும் கடவுளுக்கு இதை வஞ்சித்து விட்டு 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஒரே மனதோடு இருக்காங்க. ஆமாங்க, இவ்வளவுதான் வித்தோம். சொன்ன மாத்திரத்துல அவளும் மரித்து போகிறாள். இந்த சம்பவத்தின் சொல்லிவிட்டு 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பயமுறுத்தலுக்காக இல்ல, கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பதை இந்த
சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சரி, 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இவர்கள் இப்படி பொய் சொல்லுவதற்கு காரணம் என்ன? வாட் வாஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அனனியாஸ் அண்ட் சஃபைரா? ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த சிஸ்டம் வாஸ் நாட் இன்ட்ரடியூஸ்டு பை அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலராலே அறிமுகப்பட்டது அல்ல. இரண்டாவது, the apostles didn't force anyone to share their possessions. தங்களுடைய சொத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் என்ன செய்யல? யாரையும் கட்டாயப்படுத்தல. எல்லாரும் எப்படி கொடுக்குறாங்க? வாலண்டியராக கொடுக்கிறார்கள். அப்ப இந்த ஊழியத்துல இந்த திருச்சபையோடு அனனியா சப்பீரால் 2 பேத்துக்கு இடையில ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு இல்லை இல்லையா? சபையில ஊழியத்துக்காக நம்ம அறிவிப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்கள் மனதில் ஏவினால் கொடுக்கலாம், கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல. மாறாக குறை சொல்லுகிறான், இதையும் செய்யணும், இதையும் அப்படி செய்யணும், அவங்களுக்கே கொடுக்கணும், இவங்களுக்கே கொடுக்கணும். திருச்சபையின் ஊழியம் என்பது விரிந்து பறந்த ஒன்று. எங்க சபைக்கு மட்டும்தான், நாங்க மட்டும்தான், அப்படி பைபிள் எங்கேயுமே இல்லை. திருச்சபை என்பது இந்த சமூகத்துக்கு சொந்தமானது, இந்த சமூகம் சார்ந்தது. இந்த திருச்சபையின் மூலமா இந்த சமூகத்துக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்வதற்காகத்தான் திருச்சபை. அதனாலதான் பள்ளிக்கூடம், அதனாலதான் ஹாஸ்பிட்டல், அதனாலதான் சமூக சேவை, அதற்காகத்தான் கல்வி சேவை. இதெல்லாம் செஞ்சதுனாலதான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் என்ன செய்து நிலைத்திருக்கிறது. இந்த கிறிஸ்தவம் என்பது சபை சார்ந்தது அல்ல, சமூகம் சார்ந்தது. அப்படியானால் இந்த பணியில நம்ம எல்லாருக்குள்ளும் என்ன இருக்கணும்? ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். 2 பேருக்கும் இடையில என்ன இல்ல? திருச்சபையின் நற்காரியங்களில ஒரே மனதும் ஒரே ஆவையும் இல்ல. 2 பேருடைய மனசும் சுயநலத்தோடு கூட என்ன செய்தது? நிறைந்திருந்தது. 2 பேரும் தங்களுக்கு உரியதை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பகிர்தலின் தன்மை இல்லாதவர்களாய் இருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கர்த்தரை சார்ந்திருக்கிற போது, நான் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிற போது என் வாழ்வின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் என்கிற அடிப்படை விசுவாசம், நம்பிக்கை அனனியா சப்பீராளத்திலே இல்லாமல் இருந்தது. ஆகவேதான் தங்கள் மனம் அறிய பதுக்கி வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னார்கள். அதனுடைய விளைவை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தார்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பொய் சொல்லுவதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். ஆனால் அதனுடைய விளைவை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை இந்த நாளில இந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, யோசேப்பு, கேயாசி, அன்னையா சப்பீராள் என்கிற இந்த தம்பதிகளின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். நாளை தினத்துல இந்த பொய் சொல்லுதலின் அடுத்த பரிமாணம், the other dimension of saying lie என்பதை குறித்து நாளை தினத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய அருளாசி நம்மோடு கூட உடனிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.